ஏன் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும், சைட்வேஸ் இருக்கும். ஆனால் நம்ம கை வச்சு சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு காலை போடலாமே, ஒரு புட்டை போடலாமே, நமக்கு ஒரு சின்ன கணக்கு போட்டு டக்குன்னு ஒன்று எடுத்துருவோம். இட்ஸ் கால்டு போர்டம் ட்ரேடிங் சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஆல்வேஸ் நேற்றுக்கு லாஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நேற்று நைட் படுக்கும்போது சொல்லிடுவோம், நாளைக்கு மார்னிங் இந்த பணத்தை எப்படியாவது லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ மார்னிங் இருந்தோடனே அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுன்னு மைண்ட் செட் வந்ததுனால ட்ரேட் எடுத்துருவோம். ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் எடுக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அழகாக ஒரு ட்ரேட் எடுத்துருப்பாங்க, ஒரு 2000 ரூபா லாபம் சம்பாதிச்சிருப்பாங்க. அதோட போலாமா, விடாது. இல்லை நான் இன்னும் லாபம் சம்பாதிக்கணும்னு ஓவர் ட்ரேட் பண்ணி அந்த சம்பாதிச்ச லாபத்தையும் தொலைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த 3 சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளை தூண்டும். ஆக்சுவலாக இது வந்து ஸ்ட்ராட்டஜியில் ப்ராப்ளம் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட் தான் ப்ராப்ளம் இதுக்கு. ஒரு உண்மையை சொல்ல போனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து டெய்லி ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்ட்டை போயிட்டு எவ்வளோப்பா நீ இவ்வளோ லாபம் சம்பாதிச்சுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ ட்ரேட் எடுத்தீங்க போன மாதம், சும்மா ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்னு கேளுங்க. இதே நாம் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 20 நாள் ட்ரேட் 40 ட்ரேட் எடுத்துருப்போம் மினிமம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 தான் எடுத்திருப்பாங்க, அதுக்கு மேலே எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு செட்டப் பிளான் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ரீடெஸ்ட் ட்ரேடு, அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டில் எடுக்கிறது, இல்லை லெவல்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க. அந்த சிஸ்டமில் வந்தால் தான் அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாதான் அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. இது நோ ஆப்பர்ச்சுனிட்டி நோ ட்ரேடு. ஏன்னா அவங்களோட ப்ரியாரிட்டி கேபிட்டலை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும். லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ லாஸை ஆகாமல் பார்த்துக்கணும். அந்த பேஷன்ஸ் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டை, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை க்ரீனில் கொண்டு கொடுக்குறது. அப்படின்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் கொண்டு தான் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கொடுக்குதா, நமக்குலாம் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக மார்க்கெட் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமோ இல்லை ஒவ்வொரு மணி நேரமோ ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்குமான்னா கொடுக்காது. அது எப்போ கொடுக்குதோ அப்போ நாம் யூஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டுக்கு நம்மளை தான் அடாப்ட் பண்ணிக்கணுமே, மார்க்கெட்டை நமக்கோசரம் விளைக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, நாம் புரிஞ்சுக்கல. இதனால தான் நாம் தோற்று போகிறோம், அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஓகே கைஸ், ஐ திங்க் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ட்ரேட் இஸ் ஆப்ஷனல், டிசிப்ளின் இஸ் மேண்டேட்ரி. ஸோ உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி செட்டப் இருந்தால் ஒன்லி ட்ரேட் எடுங்க. ட்ரேட் எடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் டிசிப்ளினாக இருக்கணும். உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வரவே நீங்கள் வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுறதே உங்களுக்கு மிகப்பெரிய பவர். அதை நாம வச்சுக்கோங்க. ஸோ தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி, தெர் இஸ் நோ ட்ரேட். இந்த வீடியோவை இதுவரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கணும்னா நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஒண்டி ட்ரேட் எடுப்போம், இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரையும் வெயிட் பண்ணுவோம். இதுதான் நாம் இன்னைக்கு கற்றுட்ட ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட். ஐ திங்க் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷன் சீக்ரெட்டோட சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.